உலகின் எவ்வளவு பெரிய கோவில்கள் அதாவது வெளிமாநிலங்களில் வெளிநாடுகளில் இருந்தாலும் அந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவதற்கு முன் இங்குள்ள அம்மனை வந்து வழிபட்டால் கேட்ட வரம் அனைத்தையும் அம்மன் அள்ளித்தருகிறாள். ஆடி மாதமோ பிறந்துவிட்டது. தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதமான ஆடி மாதத்தில் அம்மனின் அருள் மழை நிறைந்து இருக்கும். இங்குள்ள அம்பாளை வேண்டுபவர்களுக்கு திருமண தடை நீங்குமென்றும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை அம்மன் அளிக்கிறாள். சென்னையின் அடையாளமாகவும் ஏன் சென்னைக்கே அடையாளம் தந்த அம்மனை பற்றிய வரலாற்றை இந்த வீடியோவில் காணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகில் பல சிற்பக்கலைகள் இருந்தாலும் தமிழர் சிற்பக்கலைகளுக்கு என்று ஒரு பெரும் ஆரவாரம் இன்று வரை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. சிற்பக்கலைகளிலும் கட்டிடக்கலைகளிலும் நாயக்கர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர். விஸ்வகர்மா சமூகத்தினர் நாயக்கர் கால கட்டத்தில் பார்த்தசாரதிப் பெருமாள் கோவில் திருப்பணிகளுக்காக சென்னையில் குடியேறிய போது திருவண்ணாமலையில் இருந்து கல் எடுத்து வரப்பட்டு கட்டிய ஆலயம் இது என்று கூறப்படுகிறது. இந்த கற்களை வைத்து 1639 இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு வீற்றிருக்கும் அம்மன் கோட்டையம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த கோவில் கட்டிய அடுத்த வருடமே அதாவது 1640 புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டு கோவில் உட்புறம் வரை நீட்சியாக எழுப்புகின்றனர். அந்த அளவிற்கு மிகவும் பெரிதாக புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுகிறது. கோட்டைக்குள் கோவில் வந்ததால் இங்குள்ள அம்மன் கோட்டை அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். கிபி 1640 ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன் வங்கக்கடலை ஒட்டி ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் இருந்தது. இந்த கிராமத்தினரின் கடவுளாக இருந்த காளிகாம்பாளுக்கு அவர்கள் செந்துரம் பூசாத்தி வழிபட்டு வந்தனர். இதனால் சென்னியம்மன் என அழைக்கப்பட்டாள். சிவாஜி வருகை சத்திரபதை சிவாஜி என்று அழைக்கப்படும் வேறு சிவாஜியை நம்மில் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. இந்திய மன்னர்களின் ஆக சிறந்த மன்னராக சோழ மன்னர்க்கு அடுத்தபடியாக சத்திரபதை சிவாஜி விளங்குகிறார். வேறு சிவாஜி தென்னகத்தை நோக்கி அந்த காலகட்டத்தில் படையெடுத்த போது வேலூர், செஞ்சி, ஆற்காடு ஆகிய பகுதிகளை கைப்பற்றிவிட்டார். அடுத்தபடியாக அவரின் பார்வை சென்னையை நோக்கி திரும்பியது. அப்போதைய ஆளுநராக ஸ்டெரின்டாம் மாஸ்டர் இருந்தார். சிவாஜி படையெடுக்க எந்த நிமிடமும் வந்துவிடலாம் என்ற அச்சத்தில் இருந்து கொண்டே இருந்தனர் ஆங்கிலேயர்கள். ஆனால் சென்னை மீது போர் தொடுக்காத முதன்மை காரணமாக விளங்குவது என்னவென்றால் அவ்விடத்தில் காளியம்மன் கோவில் விட்டிருப்பதுதான் என்று பலரால் நம்பப்படுகிறது. இங்கு இருக்கும் அம்மனை காண சிவாஜி மாறுவேடத்தில் உள்ளே வந்து தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. இதை உறுதி செய்யும் வகையில் கோவிலின் உள்ளே சிவாஜி அம்மனை வழிபட்ட மாதிரி புகைப்படம் ஒன்று உள்ளது. சிவாஜி ஸ்ரீ காளிகாம்பாளை வழிபட்ட பின்னர்தான் தன்னை சத்திரபதியாக முடிசூட்டிக் கொண்டார். மகாகவி பாரதியார் சுதேசமித்திரனில் பணியாற்றிக் கொண்டிருந்தபோது பிராட்வேயில் தங்கியிருந்தார். அப்போது அடிக்கடி இந்த கோவிலுக்கு வழிபட வருவாராம். யாதுமாகி நின்றாய் காளி என்ற அவரது பாடலில் வருவது காளிகாம்பாள்தான். சத்ரபதி சிவாஜி, பாரதியார் தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை பலரையும் ஆசிர்வதித்த காளிகாம்பாள் 3 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் தனது அன்பால் சென்னையை அரவணைத்துக் கொண்டிருக்கிறாள். தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவளை சரண் அடைந்து அருள் பெறுகிறார்கள். கோவில் சிறப்புகள் பொதுவாக தமருகம், சூலம், கட்கம், கபாலம், கேடகம் முதலியன கொண்டு கோபரூபத்துடன் இருப்பவளை காளி என்று சொல்வார்கள். ஆனால் நம் அன்னை ஸ்ரீகாளிகாம்பாளின் ரூபத்தினை சற்றே உன்னிப்பாகப் பார்த்தால் அன்னை எழில் கொஞ்சம் திருமேனியுடன் இருப்பதை காணலாம். ஆரம்பத்தில் சென்னை ஜார்ஜ் கோட்டை பகுதியில் எழுந்தருளியிருந்த அன்னை கோட்டை விரிவாக்கம் செய்யப்பட்ட காரணத்தால் 1639க்கு பிறகு தம்புச்செட்டி தெருவுக்கு எழுந்தருளினாள். எனவே மீனவ மக்களின் இஷ்ட தெய்வமாக இந்த தேவி விளங்கி வருகிறாள். இங்கு ஈசன் கமடேஸ்வரராகவும் அண்ணாமலையாராகவும் எழுந்தருளியிருப்பதால் திருவண்ணாமலைக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளலாம். இவளை வேண்டிக்கொண்டு புனித ரட்சியைக் கட்டிக்கொண்டால் உங்களை வாட்டும் கவலைகள், அச்சங்கள் யாவும் ஓடும், தீமைகள் யாவும் வீழும் என்று கூறப்படுகிறது. கடற்கரைக் கோவிலில் காளி உருவம் உக்கிரமாக இருந்ததாகவும் தம்புசெட்டித் தெருவிற்கு மாறியபோது காளியின் உருவம் சாந்த சொரூபியாக மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே மீனவ மக்களின் இஷ்ட தெய்வமாக இந்த தேவி விளங்கி வருகிறாள். முன்னர் மீனவர்கள் மற்றவர்களும் செந்தூரம் சாற்றி அன்னையை வழிபட்டதால் சென்னியம்மன் என்ற பெயரும் உண்டு. காஞ்சிபுரத்தில் உள்ள அன்னை காமாட்சியின் வடிவமாக அவரின் 12 அம்சங்களுள் ஒன்றாக விளங்குகிறார். வரங்களை அருள்வதில் காமாட்சியம்மனாகவும்
தீமைகளை அழிப்பதில் காளிகாம்பாளாகவும், பக்தர்களைக் காப்பதில் அன்னை கமடேஸ்வரியாகவும், மங்கள வாழ்வை அருள்வதில் ஆதிபீடேஸ்வரியாகவும் இப்படி 1000 திருநாமங்களைக் கொண்டு நமக்காக அமர்ந்திருக்கிறாள் அன்னை காளிகாம்பாள். இந்த ஆடி மாதத்தில் இவளை தரிசனம் செய்து வேண்டும் வரங்களைப் பெற்று வளம் பெறுவோம். திருமணமாகி குழந்தை இல்லாதோர் கருவறையில் உள்ள சிறிய காளிகாம்பாளுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை பயன்படுத்துவதாலும், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தை வெட்டி அதில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் குழந்தை வரம் அளிப்பார். இங்குள்ள ஆஞ்சநேயர் சனிக்கிழமைகளில் வழிபடுவதன் மூலம் நினைத்த காரியம் நிறைவேறும். திருவிழாக்கள்: இந்த கோவிலில் சித்திரை பௌர்ணமி, வைகாசி பிரம்ம உற்சவம், ஆடியில் வசந்த உற்சவம், வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் சேவை, ஆடி கிருத்திகை, ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் கமடேஸ்வரர், அண்ணாமலையாருக்கு அன்ன அபிஷேகம் உள்ளிட்டவை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. காளிகாம்பாள் கோவில் நேரம்: காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். இறைவன்: கமடேஸ்வரர், தாயார் காளிகாம்பாள். தலத்தீர்த்தம்: கடல் நீர். தலவிருச்சகம்: மாமரம். ஊர்: பாரிமுனை, சென்னை மாவட்டம், தமிழ்நாடு. நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை என்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.